கோல்டு கொஞ்ச நாளாகவே வந்து நான் வீடியோ போடல. ஏன்னா நான் கன்சாலிடேஷனுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 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 வாரம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கோல்டு வாலடைலாக இருக்கும். மேலே கீழே கொஞ்சம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஓரளவுக்கு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால, இன்னொரு விஷயம் என்னென்னா பீக்கில் கோல்டு போனதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு நடுவில் வந்து நான் இந்த ஃபார்ம் லேண்ட் அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ளாட்டும் பார்க்கறதுனால என்னால் இதை சார்ட் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. பட் இன்றைக்கி நான் வந்து சார்ட் பார்த்தேன். சார்ட்டில் ஒரு ஃப்ளா இருக்குங்க, அதை நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி கோல்டு சார்ட் பார்க்குறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 4063 போட்டிருக்கு டாலர் பர் அவுன்ஸ். அது கரெக்டாக இருக்குது. ஏறினது பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் ஏறினதாக காமிச்சிருக்கு பாருங்கள். அது வந்து ராங்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 106.79% ஏறி இருக்குன்னு போட்டிருக்கு. 100%ல ஏறலை. ஸோ இது வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிருக்கு. ஐஎன்ஆரில் கீழே வந்தீங்கன்னா 0.52 போட்டிருக்கு. அது கரெக்டான வேல்யூ. மேலே வந்து இது எதான டைப்போ எரர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெருசாக காமிக்கிறாங்க. 106% அது ஏறி இருக்குது அப்படின்னா 4000க்கு பதிலாக $8000 ஆயிருக்கணும், டபுள் ஆயிருக்கணும். அது அந்த மாதிரிலாம் ஆகலை. அதே மாதிரி இதை ப்ளஸ் 2099 ஏறி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பர் ரவுண்ட்ஸ். அதுவும் கிடையாது. இது டீட்டெயில் ஏன் இப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை சைட்டில் வந்து அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து வந்து பேனிக் ஆகி இது இவ்வளோ ஏறிடுச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு குறைய தான் குறைஞ்சிருக்கு. அது ஓரளவுக்கு நாளைக்கும் இதே மாதிரி இருக்கும், இல்லை இதோட கொஞ்சம் நேற்று இருந்த லாஸ்ட் டைம் இருக்கிற ரேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நியூஸ் பார்த்தீங்கன்னா ரேட் கட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பரில். பட் ஆனால் அந்த ரேட் கட் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இன்றைக்கி நியூஸு. பட் ஆனால் அதை நீங்கள் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகலாம். திடீர்னு இவங்க வந்து ரோல் பேக்கும் பண்ணி ரேட் கட்டும் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரையிலும் ரேட் கட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இப்போ இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து ரேட் கட்னாலேயே கோல்டு வந்து டிசைட் ஆகிற மாதிரி தெரியல. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ ரேட் கட் பண்ணாலும் பண்ணலைனாலும் இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வச்சு தான் வந்து கோல்டு ரேட் ஏற போகிறது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் டிசம்பர் டேட்டாக்கு. எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. கம்மி ஆனாலும் அதுலேருந்து வந்து பீக் போக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கன்சாலிடேஷனுக்கு கம்மியாகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணியே வாங்குங்க, அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி, இது எப்படின்னா கன்சாலிடேஷனாக கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே, கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே அப்படின்னு வரும். சார்ட்லேயே வந்து நான் வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 60 டேஸ் டேட்டா எடுத்திருக்கேன். 60 டேஸ் டேட்டானா பீக்கில் வந்து அந்த தீபாவளி போது போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரே லெவலில் தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு திரும்பி அதே லெவலுக்கு கீழே வந்திருக்கு. இது கன்சாலிடேஷன்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ கன்சாலிடேட் ஆகுதோ அவ்வளோ நம்மளுக்கு பெட்டர். அவ்வளோ லேட்டரோன்னு அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ கன்சாலிடேஷன் ஆக விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போகுதா மேலே போகுதான்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு இறங்க போகிறதா ஏற போகுதான்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம்.